எல்லா உயிர்களும் இன்பம் எய்துக. எல்லா உடலிலும் நோய்கள் தீர்க. எல்லா உணர்வுகளும் ஒன்றுதல் ஆகுக எனச் சொன்ன மகாகவியின் மகத்தான வரிகளை பள்ளி கல்வித்துறையும் பொது நூலக இயக்கமும் இணைந்து நடத்தும் சிறுவாணி இலக்கிய திருவிழாவுக்கு அந்த வார்த்தைகளை சமர்ப்பித்து எழுத்து குறித்தும் படைப்பு குறித்தும் சிறுவாணிய இலக்கிய அமைப்பில் 2 நாட்கள் 2 தளங்களில் நடக்கிற பெரும் நிகழ்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுதலை, நன்றியை உரிதாக்குகிறேன். அன்புக்குரியவர்களே, எழுத்து என்பது எழுவது என்பதற்கு பெரிய உதாரணமாய் இந்த மண்ணின் சாகித்ய அகாடமி விருதாளர் தேவி பாரதி தன்னுடைய உடல்நிலையும் பொருட்படுத்தாது இலக்கிய விழாவுக்கு வந்து சிறப்பித்து கொஞ்ச நேரம் இலக்கிய விழாவின் கருத்துரைகளையும் கேட்க வேண்டும் என்று அமர்ந்திருக்கிற அவர் பாங்கை நாம் உள்ளபடியே பாராட்ட வேண்டும். அவருக்கு ஒரு நல்ல கைதட்டலை தந்து நாம் அவரை பாராட்டலாம். இலக்கிய விழாவுக்கு வந்திருக்கிறவர்கள், இலக்கிய விழாவின் கருத்துரைகளை செவிமடுப்பவர்கள் அதன் பொருட்டு இருக்கைகளில் அமரலாம். மற்றவர்கள் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து இலக்கிய உரைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் இருந்தால் அதுவே சிறுவாணி இலக்கிய அமைப்புக்கு நாம் செய்யும் பெரும் நன்றி தொண்டு என சொல்லிக்கொண்டு என்னுடைய உரைக்குள்ளே நான் போகிறேன். காலம் கொஞ்சம் ஒரு 30 நிமிடம் இப்போது தாமதமாய் போய் கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட நேரம் கடந்து போய் கொண்டிருப்பதால் என்னுடைய உரையை சுருக்கமாக முடித்து உரிய நேரத்தின் இந்த காலை அமர்வை நிறைவு செய்வதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் உள்ளபடியே உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, மாணவ செல்வங்கள் வந்திருக்கிறீர்கள். நிறைய மாணவர்கள் 2 நாட்களும் வருகிற வாய்ப்பு கிடைத்தால் ஒரு குறிப்பு நோட்டை கொண்டு வந்து குறிப்பாக பேச்சாளர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் குறிப்பெடுத்துக் கொண்டால் அது உங்களுக்கு மிகவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு சரியாக இருக்கும் என சொல்லிக் கொள்ளுகிறேன். குறிப்பாக மாணவர் செல்வங்கள் தான் இந்த பேச்சை கவனிக்க வேண்டும். அதனால்தான் பள்ளி கல்வித்துறையும் பொது நூலக இயக்கமும் இப்படியான பெரிய நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது என சொல்லி உங்களுடைய எல்லா கவனத்தையும் என் மீது ஈர்க்க விரும்புகிறேன். உங்கள் பேச்சுக்கள் அப்படியே இருக்கட்டும். என்னுடைய பேச்சை கொஞ்சம் காதில் வாங்குங்கள். மாணவ செல்வங்களே, உலகில் வாழும் மொழிகளுக்கு பல சிறப்புகள் உள்ளன. தொன்மையான மொழிகள் 6 என்று நாம் உள்ளபடியே படித்திருப்போம். இந்த தொன்மையான மொழிகள் 6 எது என்று இப்படியான இலக்கிய விழாவில் பேச வேண்டியது இருக்கிறது. தொன்மையான 6 விழாக்களில் இந்த 6 மொழியில் லத்தீன் மொழியை வெகு சிறப்பாக குறிப்பிடுவார்கள். அதற்கு காரணம் லத்தீன் என்றால் இசை மொழி என்று பொருள். அடுத்து சீன மொழியை குறிப்பிடுவார்கள். சீன மொழி உலகிலே ஒரு தொன்மையான மொழி. சீனம் என்றாலே அது காதல் மொழி என்று உலகம் வரையறை செய்திருக்கிறது. அரபு மொழி என்று உலகிலே ஒரு தொன்மையான மொழி. அரபு மொழி என்றாலே அது கவிதை மொழி என்று பொருள். கிரேக்கம் என்றாலே உலகில் தத்துவம் என்று பொருள். சமஸ்கிருத மொழியும் தொன்மையான மொழிதான். சமஸ்கிருத மொழியின் சிறப்பு வழிபாட்டு மொழி. உலகில் 6வது மொழியாக உலகத்தின் எல்லா மொழிகளும் கொண்டாடுகிற தமிழ் மொழிக்கு மட்டும்தான் தாய்மொழி என்று பெயர். அந்த மொழியை சிறப்பிக்கத்தான் நாம் சிறுவாணி இலக்கிய அமைப்பிலே 2 நாட்கள் விழா எடுக்கிறோம். இதற்கு தாய்மொழி என்று எப்படி பெயர் வந்தது என்று மொழி அறிஞர்கள் சொல்லுகிற போது சொல்லுவார்கள், உலகில் தோன்றியிருக்கிற எல்லா எழுத்துக்களிலும் சிறப்பான ஒரு எழுத்து தமிழிலே தோன்றியிருக்கிறது. அந்த எழுத்துக்கு பேர் லா. சிறப்பு லகரம் என சொல்லுவோம். சிறப்பு லகரம்தான் தாயின் கருப்பையை
குழந்தையின் தொப்புள் கொடியை காட்டுகிறதாக உலகம் ஒப்புக்கொண்டு தமிழ் மொழியை தாய்மொழி என்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு நாம் சில விஷயங்களுக்கு வர வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் பிறவா தலைமுறைக்கு என்று எனக்கு தலைப்பு. நான் பேசி முடிக்கிற போது இன்னும் பிறவா தலைமுறைக்கு இந்த பூமியில் எதை விட்டு விட்டு போவது, எதை கொடுத்து விட்டு போவது என்று சுருக்கமாக சொல்லி முடிக்க வேண்டும். இன்னைக்கு பூமி அப்படி தடிமாற்றத்தில் இருக்கு. பூமி தடுமாறிவிட்டது என்று 4 ஆண்டுகளுக்கு முன்பே நிலவியல் சார்ந்திருக்கிற அறிஞர்கள் உலகுக்கு பறைசாற்றி இருக்கிறார்கள். இப்ப நம்ம நேரத்தை பார்த்து சொல்றோம், சார் 11:30க்கு ஆரம்பிக்க வேண்டிய நிகழ்வு கொஞ்சம் தாமதமாய் ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு சொன்னா கூட நாம் தாமதமாக கணிக்கிற நேரங்கள் எல்லாம் சரியான நேரங்கள் அல்ல. பூமி தடிமாறி இருக்கிறது. பூமியின் சுற்று வேகம் குறைந்தும் கூடியும் இருக்கிறது. இப்போது 24 மணி நேரம் பூமிக்கு இல்லை. அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய பூமியை 24 மணி நேரம் இல்லை என்கிற அளவுக்கு தடுமாற்றத்தோடு நாம் வைத்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டுதான் நாம் உள்ளே போக வேண்டியது இருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு எதை தருவது? அடுத்த தலைமுறையும் இந்த பூமியில் நல்லபடியாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எதை விட்டு விட்டு போவது? நாம் நிறைய வாகனங்களை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கெல்லாம் வாகனம் ₹1 கொடுத்தால் கூட கார் வாங்க முடிகிற அளவுக்கு வாகனங்கள் நிறைய ஆகுது. வாகனங்கள் உற்பத்தி செய்கிறோம். பெட்ரோலை நாம் பூமியிலிருந்து வாங்கிக் கொள்கிறோம். மின்சாரத்தை நாம் கண்டுள்ளோம். நிலக்கரிக்கு என்ன செய்வோம் என்று யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் தண்ணீர் பாட்டிலை கண்டுபிடித்திருக்கிறோம். 100 லிட்டரிலிருந்து 5 லிட்டர் 30 லிட்டர் என்று பெரிய பெரிய அளவுக்கு தண்ணீர் பாட்டிலை கண்டுபிடித்திருக்கிறோம். தண்ணீர் பாட்டிலை உற்பத்தி செய்கிற இந்த தலைமுறைக்கு தண்ணீரை எந்த தலைமுறையும் உற்பத்தி செய்ய முடியாது. தண்ணீரை உற்பத்தி செய்ய முடியாது, பெட்ரோலை உற்பத்தி செய்ய முடியாது, நிலக்கரியை உற்பத்தி செய்ய முடியாது. இதெல்லாம் இயற்கை வளங்கள். இதை தீர்க்காமல் அடுத்த தலைமுறைக்கு கைமாற்றுவதுதான் இன்னும் பிறவா தலைமுறைக்கு நாம் அளிக்கிற பெரும் கொடை என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு உள்ளபடியே சொல்வதற்காகத்தான் இந்த கூட்டத்தினுடைய தொடக்க நிகழ்வாக என்னுடைய நிகழ்வை வைத்திருக்கிறேன். வள்ளுவனெல்லாம் பெரும் நம்பிக்கையோடு சொல்லுவான். ஒரு 2050 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவன் பெரிய நம்பிக்கையோடு சொல்வான், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. நம்ம தோண்டுட்டையா, தோன்றினாலும் அவனை தாங்கி நிற்கிற நிலம் போல நீ பொறுமை காப்பது தலை என்று நமக்கு சொல்லுவான். பூமி இனி அப்படி பொறுத்திருக்காது என்பதற்கு சாட்சியாய் உலகில் இந்த ஆண்டு, கடந்த ஆண்டு 25இல் 160 நிலநடுக்கங்களை சந்தித்த முதல் ஆண்டு இது என்பதை மாணவர்கள் குறிப்பிடுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வளவு நிலநடுக்கங்கள், இவ்வளவு பெரிய மின்னல்கள், நிறைய கடுமையான சீற்றம், இயற்கை சீற்றங்களை நிறைய சந்திக்கிற பருவங்கள் நிறைய திசை மாறி இருப்பதால் காலை இன்ற 10:30க்கு தொடங்கிய பட்ஜெட் கூட்டம் காலநிலை மாற்றம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது நம்முடைய சட்டப்பேரவையில். நாமும் காலநிலை மாற்றம் குறித்து கொங்கு இந்த பள்ளியில், மெட்ரிக் பள்ளியில் சிறுவாணியா இலக்கிய திருவிழாவில் காலநிலை மாற்றத்திற்கு நாம் என்ன கைமாறு செய்துவிட முடியும் என்று பேசுகிற ஒரு யோசிக்கிற நிகழ்ச்சியா இது இருக்குன்னு நீங்க பாருங்க. மழைனா பெருமழை. குறிப்பாக துபாய் போன்ற நாடுகளிலே மழைநீர் வடிகாலே இல்லை. அது நாடாக வடிவமைக்கப்பட்ட பிறகு கூட அங்கே மழைநீர் வடிகால் இல்லை. ஒரு பெருமழை பெய்கிற போது ஒட்டகங்களை உருட்டி கொண்டு போகிற மழையை துபாய் பார்த்திருக்கிறது என்றால் நாம் காலநிலை மாற்றத்தை எவ்வளவு மாற்றி இருக்கிறோம் என்பதை உள்ளபடியே உங்களுக்கு புரியும். அவ்வளவு காலநிலை மாற்றங்களை பார்த்திருக்கிறோம். நம்ம எல்லாம் உப்பு போட்டு திங்கிறவங்களா? இப்படி கேட்பா, உப்பு போட்டு தின்னா உனக்கு சொரணை இருக்குமல்ல, சூடு இருக்குமல்ல என்று உப்பை ஒரு சுரணைக்காக நாம் குறியீடாய் மட்டுமல்ல உணவுப் பொருளாக சேர்த்திருக்கிறோம். இனி நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உப்போடு பிளாஸ்டிக்கையும் சாப்பிட வேண்டும். அவ்வளவு ஒரு கால் நூற்றாண்டில் நாம் பிளாஸ்டிக் பயன்பாட்டில் கடலுக்கு கொடுத்திருக்கிற எல்லா பிளாஸ்டிக்கும்
நெகிழி துகளாக மாறி நுண்துகளாக மாறி காற்றில் கலந்து நாம் சாப்பிடுகிற உப்பில் இன்றைக்கு இவ்வளவு கிராம் இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு உப்பில் நாம் கொண்டு வந்து பிளாஸ்டிக்கை சேர்த்திட்டோம். நம் ரத்தத்தில் கொண்டு வந்து நெகிழியை சேர்த்திட்டோம். நம்முடைய கர்ப்பப்பையில் கொண்டு வந்து பிளாஸ்டிக்கை சேர்த்திட்டோம். ஆக நெகிழி என்பது நம்மை நெருக்குகிற ஒரு மக்காசூரனாக இன்றைக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியது. அடுத்த தலைமுறைக்கு இப்படியே இந்த பூமியை கொடுத்து விடுவதாக மாற்றுவது. குறிப்பாக பள்ளி குழந்தைகள் தான் மிகுந்த அக்கறையோடு சொல்லுவார்கள், எப்படியும் கடலில் சேர்ந்திருக்கிற பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் எடுத்து தரையிலே போட்டு விடலாம் என்பார்கள். இன்னைக்கு நாம் கடலிலே சேர்த்து இருக்கிற நெகிழி குப்பையின் அளவு 80 லட்சம் டன் பில்லியன். குறிப்பாக இலக்கிய விழாவில் கொஞ்சம் பேர் இருந்து நுட்பமாக உரை கேட்டாலும் கூட நாம் வாழுகிற சமூகம் நாமே வாழ தகுதியற்றதாக உருவாக்கிவிட்டு அடுத்த தலைமுறையும் இங்கு வாழ வேண்டும் என்று நாம் எப்படி பார்க்கிறோம், எப்படி பாதுகாக்கிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. நண்பர்களே, சிறுவாணி இலக்கிய சங்கமம் தான் இது. நாம் அடுத்த தலைமுறைக்கு சிறுவாணியையாவது மக்கள் சொத்தாக விட்டு செல்வோமா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிற நேரம் இந்த நேரம். இந்த பூமியை எப்படி விட்டு செல்வது? இன்னும் பிறக்கா தலைமுறைக்கு இந்த பூமியை எந்த அளவு விட்டு செல்வது, எப்படி விட்டு செல்வது என்று சொல்லி முடித்தாலே நீங்கள் அப்படி தேநீர் பருகி கொண்டு கொஞ்சம் நொறுக்கையும் சாப்பிட்டு கொண்டே கேட்டு அதோடு சேர்ந்து இந்த வார்த்தைகளை, நான் சொல்லுகிற வார்த்தைகளையும் சேர்ந்து சாப்பிட்டு செரித்து விட்டால் அடுத்த தலைமுறை தலைக்கும் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய உரையை அந்த சிறு விஷயத்தோடு முடிக்கப் போகிறேன். கொஞ்சம் கொஞ்சம் சலசலப்பில்லாமல் எப்போதுமே ஒரு அரங்கத்தை தொடங்கி வைக்கிற அந்த கொஞ்சம் சிறு சிக்கலானது தான். கொஞ்சம் புதிதாக பேச வந்தவர்கள் பதறி போய் விடுவார்கள். நிறைய மேடையில் நின்று உளறி கொட்டுவார்கள். காரணம், அந்த மேடையை சரிபடுத்துவதற்கு அவர்கள் பெரிய போராட்டமாக இருக்கும். எப்படி காக்கைகள் சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா எந்த இடத்தில் எவ்வளவு பேர் உட்காருவது என்று பார்ப்பதற்காக ஒரு 100 காக்கைகள் ஒன்றாக பறந்து வந்து ஒரு மரத்தில் உட்கார்ந்து 100 பேர் உட்கார்வதற்கு இடமில்லை என்று ஒரு 50 காக்கைகள் பறந்து போயும் பறந்தும் ஒரு நிலையாக உட்காருகிறதோ, அப்படி ஒரு அமர்வில் நிலையாக உட்கார்ந்த பிறகுதான் நிகழ்வுகள் நன்றாக இருக்கும். அடுத்த நிகழ்வையாவது நாம் நன்றாக தொடங்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் அதை சொல்லி முடிக்கிறேன். எப்படி இன்னும் பிறவா தலைமுறை என்று ஒரு பெரிய தலைப்பை தந்திருக்கிறீர்கள். நானெல்லாம் இன்னும் பிறவா தலைமுறை என்ற தலைப்பில் பெரும் புத்தக கண்காட்சியில் 2 மணி நேரம் பேசி ஓய்ந்திருக்கிறேன். ஒரு தண்ணீர் கூட குடிக்காமல் 2 மணி நேரம் பேசி முடித்திருக்கிற ஒரு பெரும் தலைப்பை 30 நிமிடத்துக்குள் பேசி முடிக்க வேண்டும் என்றால் எனக்கு இருக்கிற பதற்றம் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே முடிக்க வேண்டும் என்பதுதான். இப்போ ஒரு பாலைவனம், சிறுவாணி இலக்கிய அமைப்பு என்று பெயர் வைத்தாலும் பாலைவனமும் இந்த பூமியில் இருக்கிறது. ஒரு பாலைவனத்திலே 4-5 நாள் தண்ணீர் இல்லாத ஒரு பயணி தண்ணீரை தேடி பயணிக்கிறான். பாலைவனத்தில் எங்காவது தண்ணீர் கிடைக்குமா என்று அவன் தேடுகிறான் ஒட்டகத்தோடு. தண்ணீர் இல்லை. 6 நாட்களும் தண்ணீர் தேடி தேடி ஓய்ந்து போகிறான். 7ஆம் நாள் விடிந்த பிறகு யோசிக்கிறான், இன்று மாலைக்குள் நமக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் இந்த பாலைவனத்திலே ஒரு பெரும் பிணமாக நான் போய்விடுவேன். இந்த பாலைவனத்திலே என்னுடைய கதை முடிந்து விடும் என்று 7ஆவது நாளும் மன உறுதியோடு தண்ணீரை தேடுகிறான். உங்களுக்கு யோசிக்கக்கூடும், எதற்காக ஒரு 6 நாள் பாலைவனத்திலே ஒருவன் தண்ணீரை தேட வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கலாம். பாலைவனத்தில் தான் தண்ணீர் இருக்காது என்று கூட யோசிக்கலாம். நண்பர்களே, பாலைவனத்தில் எங்கும் ஊற்றுக்கள் இருக்கிறது. பாலைவனத்தில் இருக்கிற ஊற்றுக்களை கண்டறிந்து அங்கே ஒரு போர்வேல் என்கிற ஒரு உருவாக்கி பாலைவனத்திலே அலைகிற பயணிகளுக்கு தண்ணீர் தருவது என்பது பாலைவனத்தின் விதி. அப்படியான ஒரு போர்வேலைத்தான் அவன் தேடி பயணிக்கிறான். 7ஆவது நாள் மதியம் நல்ல வெயில், உச்சி வெயிலில் அவனுக்கு வேர்த்து கொட்டுகிறது. இருக்கிற தண்ணீர் எல்லாமே வேர்வையாய் கண்ணீராய் கரைந்து கொண்டே இருக்கிறது. ரத்தம் தான் இப்படி வேர்வையாக சொட்டுகிறதோ என்று பயந்து போகிறான் அவன். மதிய நேரத்திலே காணல் விரைகிற ஒரு பாலைவனத்திலே அவன் ஒரு போர்வேலை கண்டடைகிறான்.
அந்த போர்வேலுக்கு பக்கத்தில் போகிறான். அப்பா 6 நாளாக தேடி தேடி 7வது நாள் மதியத்தில் ஒரு போர்வேலை கண்டுவிட்டேன், இனி தண்ணீர் குடிக்கலாம் என்று தாகத்தோடு போர்வேலுக்கு அருகே போகிறான். ஏற்கனவே அங்கு தண்ணீர் ஒரு பக்கெட்டில் அடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. கவனிக்கணும், தண்ணீர் அடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தண்ணீர் சேரும் சகதியுமாக எப்போ யாரோ அடித்து வைத்த தண்ணீர். பாலைவனத்தின் புயலாலும் பாலைவனத்தின் வெப்பத்தாலும் அந்த தண்ணீர் ஒரு சகதி சேரு மாதிரி கிடக்கு. ஆனாலும் தாகம் அந்த தண்ணீரை குடிக்க சொல்லுகிறது. கீழே ஊற்ற வேண்டாம், தண்ணீரை குடி என சொல்லுகிறது. தண்ணீரை குடிக்கலாமா வேண்டாமா என்று யோசிக்கிற போது போர்வேலுக்குள் ஒரு சின்ன பேப்பர் வச்சிருக்கு, ஒரு போர்டு, ஒரு பலகை, தகவல் பலகை. அதை தூசு தட்டுகிறான், எடுத்து படிக்கிறான். தண்ணீரை குடித்து விடாதே, போர்வேலுக்குள் ஊற்று, பிறகு அடி, தண்ணீர் வரும், குடி என்று அதுக்கு சுருக்கமாக எழுதி வைத்திருக்கிறது. சுருக்கமாக அவன் அதை எழுதி வைத்ததை பார்த்துவிட்டு அவன் தண்ணீரை ஊற்றுவதா தண்ணீரை குடிப்பதா என்று தெரியாமல் போர்வெலுக்குள் தண்ணீரை ஊற்றுகிறான். அடிக்கிறான், தண்ணீர் வரவில்லை. அடிக்கிறான், தண்ணீர் வரவில்லை. நம்பிக்கையோடு அடித்து கொஞ்சம் ஓய்ந்த பிறகு ஒரு சொட்டு தண்ணீர் அப்படி கசிகிறது அந்த போர்வேலில். ஒரு சொட்டு தண்ணீர் அவனுக்கு உயிர் தண்ணீராய் தெரிகிறது. பிறகு அடிக்கிறான், தண்ணீர் ஒரு புது வெள்ளம் போல் பொங்கி விழுகிறது. பழைய தண்ணீரை கீழே ஊற்றிவிட்டு பக்கெட்டை கழுவி தண்ணீர் வேங்கிற அளவுக்கு தண்ணீரை குடித்துவிட்டு ஒட்டகத்துக்கு தண்ணீர் காட்டிவிட்டு கொண்டு வந்த அந்த பீப்பாயிலெல்லாம் தண்ணீரை நிரப்பிவிட்டு போகிற போது மறக்காமல் ஒரு வாளி தண்ணீரை அடித்து அந்த போர்வெலுக்கடியே வைத்து விட்டு போகிறானே, அதுதான் அடுத்த தலைமுறைக்கு நான் இந்த பூமியிலே வைத்து விட்டு போகிற வளங்கள் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் தண்ணீரை அல்ல சிறுவாணியாவது அடுத்த தலைமுறைக்கு, இன்னும் பிறக்கா தலைமுறைக்கு சொந்த தண்ணீராக அந்த உள்ளபடியே சிறுவாணி தண்ணி பருகுகிற அடுத்த தலைமுறைக்கு தண்ணீரை விட்டு வைப்போம். நொய்யல் வாழ்க, நல்லாறு வாழ்க என சொல்லி, நான் சிறுவாணியும் வாழ்க என சொல்லி உங்களுக்கு வாழ்த்து கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.